மண்டே மார்னிங் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக தோசையும் புதினா சட்டியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு மட்டும் முட்டை தோசை தான் போட்டிருந்தேன். ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு மக்கானவும் ரெட் பனானாவும் வச்சு கொடுத்துருந்தேன். மக்கானவை நான் எப்படி ஃப்ரை பண்ணுவேன்னா பட்டர் கூடவே பெப்பரும் சால்ட்டும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடும். இந்த ஸ்நாக்ஸ் என் பாப்பாவோட ரொம்ப ஃபேவரட். கொஞ்ச நாளாக இதை நான் பாப்கார்ன் சொல்லி தான் கொடுத்துட்டு இருந்தேன். எப்போவும் என் பாப்பா ஸ்கூல் போகிறோம் அப்படின்னா அழமாட்டான். ஆனால் இந்த சண்டே முடிஞ்சிட்டு மண்டே நான் மட்டும் எந்திரிக்கிறது கிளம்புறதுக்கு எல்லாத்துக்குமே லேட் பண்ணுவேன். எல்லாரும் சண்டே வந்துட்டாலே இந்த ஒன் டே நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் ஹோம் மேக்கராக இருக்கிறவங்களால நிச்சயமாக முடியாது. ஏன்னா மண்டே டு ஃப்ரைடேக்கு தேவையான திங்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுலேயே அந்த ஒன் டே சீக்கிரமாக போயிடும். சண்டேல நமக்கு தான் லீவ் இருக்காது, ஆனால் அலாரத்துக்கு கண்டிப்பாக லீவ் இருக்கும். அப்போ நமக்கான டைம் நமக்கான லீவ் எப்போ கிடைக்கும் அப்படின்னு நமக்குள்ளேயே கேட்கும் போது அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும். என்ன மாதிரி எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். டைம் இருக்கும் போது செக் பண்ணி பாருங்க.